குருவுக்கு வணக்கம் சொல்லிங்க. அப்புறம் உங்க பேரண்ட்ஸ்க்கு வணக்கம். அப்புறம் குலதெய்வத்துக்கு வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இப்போ ஓங்காரம் 3 தடவை போடுறோம். ஹாய் ராகுல், குட் மார்னிங். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணல ஓம். அடுத்தது சீத்தளி ஷிட்காரி. அது சொன்னேன் இல்ல, ஞாபகம் இருக்கா? சீத்தளி டங்க் வழியா பிரீத்தை உள்ள எடுக்கிறீங்க. ஷிட்காரி பல்ல எப்படி வச்சுக்கணும், பல்லு வழியே உள்ள எடுக்கிறீங்க. ஓகே, 3 times. One more time. Okay, you can stand up. One, two, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 3. One more. 1, 2, 3. 5 வரலையும் இப்படி கூப்பிச்சு வச்சுக்கோங்க. ஒன்னோட ஒன்று டச் பண்ற மாதிரி சமான முத்திரை. ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படி இப்படி வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6. Then backward. 1, 2, 3, 4, 5, 6. Then sideways. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. The other hand. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2,
3, 4, 5, 6. அடுத்தது இந்த தம்பு ரெண்டே ஒன்று சேர்த்து வச்சுக்கிறீங்க. பண்ணி turn on your right side, then exhale, center, then turn on your left side, inhale and center. Okay. Turn left. Turn right. Turn left. Turn right. Turn left. Okay. Next, கையை வந்து இப்படி வச்சுக்கிறீங்க, ஹூக்கு மாதிரி இப்படி ஒன்னோட ரோப் சேர்த்து வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுக்கிட்டு நல்லா புல் பண்ணுங்க ரோப் மாதிரி. 1, 2, 3, 4, 5, 6. Then turn. 1, 2, 3, 4, 5, 6. Then turn. 1, 2, 3, 4, 5, 6. Turn. 1, 2. Turn. 1, 2, 3, 4, 5, 6. Turn. 1, 2, 3, 4, 5, 6. Turn. 1, 2, 3, 4. இங்க 1, 2, 3, 4, 5, 6. Then 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது கை இப்படி ஒன்று மேல ஒன்று பிளேடு மாதிரி வச்சுக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6. தென் அந்த கை கீழே, இந்த கை மேல. 1, 2, 3, 4, 5, 6. தென் இப்படி கையை சும்மா இப்படி சுத்துங்க. இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தென் ஹிப்ல கை வச்சுக்கிட்டு நல்ல ஹிப் ரொட்டேஷன். சாரி லேட் ஆயிடுச்சு, இப்பதான் ஜாயின் பண்றேன். பரவாயில்ல, டெய்லி பண்றதானே தெரியும், பரவாயில்ல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward. 1, 2. நல்லா இடுப்பை வளைங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. அப்புறம் காலை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு முழங்கால வடக்கிங்க. இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு முழங்கால் மேல வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. Opposite. 1, 2,
3, 4, 5, 6. Okay. Next. இப்படி கையை வச்சுங்க. Look like a sitting on 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அடுத்தது neck rotation. கழுத்தை வந்து go back, come down, down. Then side. கையை இப்படி நல்லா தொங்க வச்சுக்கோங்க. கழுத்து மட்டும் தான் சாயணும், தோள்பட்டை சாயப்படாது. One, 2, 3, 4, 5, 6, 7. ரைட் சைடு. இடுப்பை திருப்பாம கழுத்தை மட்டும் திருப்புங்க. 1, center, turn right side, center, turn on your left side, center, turn on your right side, center, turn on your right side, center, turn on your left side, center, then circle. கை கீழே வச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1, very slowly, 2, 3, backward, 1, 2, 3. Okay. Next, leg. காலை நல்லா ஃப்ரண்டில் கொண்டு போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then circle. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. Then கால் அப்படி நல்லா மடக்கிங்க. கால் நல்லா மடக்கி இந்த கையால் அப்படி பிடிச்சுக்குங்க. நல்லா அப்படி சேர்த்து பிடிச்சுக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. then காலை இந்த தொடைக்கும் நீக்கும் நடுவுல கொண்டுகிட்டு வாங்க. பாதத்தை தொடைக்கும் நீக்கும் நடுவுல இருக்கணும். கையால் உங்களால மேல தூக்க முடியும்னா அப்படி தூக்கிக்கலாம். 2 கையும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்ப இந்த காலை வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then circle. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த காலையும் மடக்கி பிடிச்சுக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்புறம் இந்த காலை முழங்காலுக்கும் தொடைக்கு நடுவுல அந்த பாதத்தை முழங்காலுக்கும் தொடைக்கு நடுவுல கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு கையை நல்லா மேல உயர்த்த முடியும்னா உயர்த்திக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் டோ வாக். காலில் இந்த முனி பாதத்துல விரல்ல நடக்கிறீங்க. விரல்ல 1 அப்படியே பேக்ல வாங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல போங்க. பேக்ல வரையில திரும்பி பார்க்காம வரணும். ஓகே. அடுத்தது ஹீல் வாக். டோ வாக் ஈஸியா இருக்கும். ஹீல் வாக் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். One more time.
ஓகே, பேக்ல வாங்க. அடுத்தது கால் அப்படி அகட்டி வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த ரைட் உடைய டோவை தொடணும். அப்ப இந்த ரைட் ஹேண்ட் மேல தூக்கி இருக்கணும். நீங்க வந்து ரைட் பக்கம் டர்ன் பண்ணணும். 6, முழங்கால் விளையக்கூடாது. 7, 8, 9, 10. முழங்கால் விளையாம பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். ஐ திங்க் எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எதுவும் நான் விட்டுட்டேனா? எது விட்டுட்டேனா? எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, ஃபேஸுக்குள்ளது பண்ணிடுவோம். நல்லா இன்ஹேல் பண்ணிங்க. எக்ஸேல் பண்ணல உங்க டங்கு வெளியே வரணும். கண்ணு வந்து மேல போகணும். நல்லா கண்ணு வந்து மேல போகணும். சத்தம் வந்து ஹர்ங்கிற சத்தம் கேட்கணும். ஓகே, சரிங்களா? அது மாதிரி 3 டைம்ஸ் பண்றோம். கண்ணு வந்து ரூஃப பார்க்கணும். டங்க் வந்து கீழே தொங்கணும். ஒன் மோர் டைம். அடுத்தது மங்கி. சீக்க வந்து ஒரு பக்கம் அப்படி நல்லா 1, 2, 3, 4, 5, 6. 2 கண்ணத்தையும் மாத்தி. இப்ப ரைட் ஹேண்ட் இப்படி வந்தா, அப்புறம் லெஃப்ட் சீக், ரைட் சீக், லெஃப்ட் சீக், அப்புறம் ரெண்டையும் நல்ல பலூன் மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல மேல பிராக்டிஸ் பண்ணுமா? என்னப்பா? பிராக்டிஸ் பண்ணுமா? அது முடிச்சிட்டோம். வேற என்ன பண்றோம்? அடுத்தது கைய வந்து சின்முத்திரையில வச்சுங்க. உங்க கட்டை வரலும் தம்பு சேர்ந்தாதான் சின்முத்திரை. தொடையில வச்சுக்கங்க. நல்லா நிமிந்து உட்காந்துங்க. இப்ப நல்லா பிரீத் பண்றீங்க. வயிறு வந்து பலூனாட்ட வெளியில வரணும். எக்ஸேல் பண்ணல உள்ள போகணும். 3 டைம்ஸ் பண்றோம். பிராக்டிஸ் மேம், நான் வந்து சாப்பாடு சாப்பிட போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சேருவேன். ஓகே.
அடுத்தது கட்டை வரலால ரைட் மூக்க மூடிக்கிறீங்க, லெஃப்ட் மூக்கு வழியே உள்ள இழுக்கிறீங்க காத்த. நல்ல காத்த உள்ள இழுத்து வெளியே விடுறீங்க 3 டைம்ஸ். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். அப்புறம் மோதிர விரலால லெஃப்ட் மூக்க முடிக்கிறீங்க, ரைட் மூக்கு வழியா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். One more time. அடுத்தது வந்து நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த இது ஹோல்டு பண்றதே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து நேற்று மேடத்திட்ட கேட்டு அவங்க வந்து நம்ம ஹோல்டு தான் லாங்கா பண்ணணுமா, எக்ஸேல் வந்து அதுல கொஞ்சம் தான் பண்ணணுமா. இப்ப வந்து ஒரு கவுண்டுக்கு வந்து 2 கவுண்ட் நீங்க இன்ஹேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அத போல 4 மடங்கு ஹோல்டு பண்ணணுமா, 8 கவுண்டுக்கு நீங்க ஹோல்டு பண்ணிக்கணுமா. அப்புறம் அத வந்து 4 இதுக்கு 4 கவுண்டுக்கு வெளியே பண்ணணுமா. அதுக்கு 1:4:2 மெத்தடு. 1:4:2. அதாச்சும் ஒரு கவுண்டுக்கு நீங்க இன்ஹேல் பண்ணா 4 கவுண்டுக்கு ஹோல்டு பண்றீங்க, 2 கவுண்டுக்கு எக்ஸேல் பண்றீங்களா. நீங்க 16 வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணிக்கணும். நாங்க 16 இல்லையா, 4 8 8 நல்லா ஹோல்டு பண்றது வந்து 4னாக்க நல்லா 4 எத்தனை 32 வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கணும். உங்களால முடியும்னா, இல்லாட்டி கஷ்டமா இருக்குன்னா நம்ம 2 வச்சுக்குவோம். 2 வந்து இன்ஹேல், 8 வந்து ஹோல்டு, 4 வந்து எக்ஸேல். அப்படி வச்சுக்கோங்க. நான் 2 கவுண்ட் வரைக்கும் இன்ஹேல் பண்றேன், 8 கவுண்ட் வரைக்கும் 2 கவுண்ட் இன்ஹேல், 8 கவுண்ட் ஹோல்டு, 4 கவுண்ட் எக்ஸேல். ஓகே, ரெடியா? கட்ட வரலால நீங்க ரைட் மூக்க மூடி, நான் 2 தடவை கவுண்ட் பண்றேன். 1 2 தென் 2 மூக்கையும் மூடுறீங்க, லெஃப்ட் நாசிலையும் மூடிக்கிறீங்க. இப்ப 8 கவுண்ட் பண்றேன், 2 மூக்கையும் மூடிக்கு மூக்க உள்ள வச்சுக்குங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்ப ரைட் மூக்கு வெளியே விடுங்க மூச்சை. 4 தடவை நான் கவுண்ட் பண்றேன். 1 2 3 4. அப்புறம் ரைட் மூக்கு வெளியே உள்ள இழுக்கிறீங்க. 1 2 ஹோல்டு பண்றீங்க, 8 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் லெஃப்ட் வெளியே விடுறீங்க. 1 2 3 4. இப்படி உங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்குங்க எல்லாரும். இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். ரெடி? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் மூக்க கட்டவரால மூடிக்கிட்டு லெஃப்ட் மூக்கு வெளியே உள்ள இழுக்கிறீங்க. ரெடி? கோ.
Second round. Third round. Fourth round. Okay, fifth round. ஓகே, இதுல யாருக்கும் இன்னும் சந்தேகம் இருக்கா? இது மேத்தமேட்டிக்ஸ் வந்து 1:4:2. அதாச்சும் ஒரு தடவை இன்ஹேல் பண்ணா 4 தடவை அந்த 4 வந்து 1 2 அப்படிதா 2 அது 2 4 டைம்ஸ் அந்த 2 வந்து 4 பிரிக்குங்க, அப்புறம் 2 தடவை வெளியே விடுங்க. அதே மாதிரிதான் 1:4:2 தான் மேத்தமேட்டிக்ஸ். முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பிரீத்திங். கை எப்படி வச்சுங்க, மேல் தண்டை மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல இன்ஹேல், எக்ஸேல் பண்ணல ஃபோர்ஸா வெளியே விடுங்க. ஓகே, அப்புறம் இந்த கட்டை வரல இந்த சுண்டு விரல் மேல வச்சுக்கிறீங்க. ஆதி முத்ரா சமான முத்ரா ரெண்டும் சொல்லுவாங்க. தடையில வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல், முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். இன்ஹேல் எக்ஸேல். ஓகே, அடுத்தது பிரம்ம முராரி. கட்டவர் ரெண்டையும் அப்படி காதல் அடைச்சுக்கிறீங்க. அடைச்சுக்கிட்டு பண்றீங்க. என்னமா கட்டவரல இப்படி அடைச்சுக்கிறீங்க. அடைச்சுக்கிட்டு ஓகே, அப்படி நம்ம மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியே விடையில அப்படி வண்டு ரீங்காரம் பண்ற மாதிரி தொண்டையில இருந்து வரும் சத்தம்.
வாயே முடிக்கிறீங்க, வாயிலிருந்து வரக்கூடாது, தொண்டையிலேருந்து வரணும் சத்தம். அந்த ரீங்கார சவுண்ட் இருக்க வரைக்கும் வச்சுட்டு திரும்ப இன்ஹேல் பண்றீங்க, திரும்ப ரீங்காரம், திரும்ப இன்ஹேல். அது மாதிரி 5 டைம்ஸ் பண்றோம். இந்த கட்டை விரலால காதை நல்லா அடைச்சுங்க, வெளியில சத்தம் கேட்கக்கூடாது. நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது முத்திரை, சின் முத்திரை வச்சுக்கோங்க. சுண்டு விரலும் கட்டை விரலும் நீர் முத்திரை. இது சாரி, சுண்டு விரலும் கட்டை விரலும் நீர் முத்திரை. தொடை மேல வச்சுக்கிட்டு நல்லா முதுகு ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நல்லா அந்த எட்ஜில் அந்த முத்திரையே நல்லா லிசன் பண்ணீங்கன்னா நல்லா சத்தம் கேட்கும். 2 எட்ஜும் சேர்ந்து இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்படி இதுக்கு பேர் நீர் முத்திரை. அடுத்தது மண் முத்திரை. மோதிர விரலும் கட்டை விரலும் அப்படி தொடையில வச்சுக்கோங்க. நீங்க வந்து தனித்தனியா கூட பண்ணி பார்க்கலாம். நீர் முத்திரை உங்களுக்கு, மண் முத்திரை வந்து உங்க உடம்ப வந்து திடம் ஆக்கும். மண் வந்து திடம், நீர் வந்து உங்களுக்கு பாடியில நீர் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நீர் முத்திரையை போட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நீர் சத்து கூடிரும். அதுக்காக இது பண்றது. எல்லாம் பண்ணணுங்கிறதுல, பட் இருந்தாலும் எவ்ரிடே நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது ஆகாய முத்திரை. இது மனசை அமைதிப்படுத்துற முத்திரை தான் ஆகாய முத்திரை. சில பேர் காதுல ரீங்காரம்லாம் கேக்குதும்பாங்க. இந்த ஆகாய முத்திரை போட்டு அந்த ரீங்காரம்லாம் கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெகுலரா நம்ம பண்ற சின் முத்திரை. காற்றும் நெருப்பும் சேர்ந்தா தான் சின் முத்திரை. அது எல்லாருக்கும் தெரியும் சின் முத்திரை. அப்புறம் இந்த கட்டை ஆள்காட்டி விரல நம்ம கட்டை விரலுடைய அடி ரேகையில வச்சு இப்படி நல்லா அழுத்திக்கிறீங்க. அழுத்திக்கிட்டு கட்டை விரலால அதை நல்லா பிரஸ் பண்ணிக்கிறீங்க 2 கையிலையும். மொத்த 3 விரலும் இப்படி நீட்டி இருக்கணும். பின்னாடி ஹோல் இருக்கக்கூடாது. இதுதான் வாயு முத்திரை, கேஸ் முத்திரை. பின்னாடி ஹோல் இருக்கக்கூடாது. ரைட். இப்படி தொடையில வச்சுக்கணும். நல்லா தொடை மேல இப்படி கை வந்து மல்லாக்க இருக்கணும். நல்லா நிமிந்து உட்காந்துக்கலாம். இந்த முத்திரை நீங்க நடக்கையில கூட போடலாங்கிறாங்க. நடக்கையில போடலாம். நீங்க எப்ப வேணாலும் போடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எப்ப வேணாலும் போடலாம். இந்த முத்திரை 24 ஹவர்ஸ் கூட போடலாம். இது வந்து வாயு முத்திரை. அடுத்தது பிராண முத்திரை. சுண்டு விரலும் மோதிர விரலும் மத்த 2 விரலும் நீட்டி இருக்கணும். எல்லா விரலும் மத்த 2 விரலும் நீட்டி இருக்கணும். சுண்டு விரலும் மோதிர விரலும் நம்ம கட்டை விரலோட அட்டாச்மெண்ட். அதையும் இப்படி மல்லாக்க வச்சுக்கணும் தொடையில. இது வந்து உடம்புல பிராண சக்தியை கொடுக்கும். இது ரொம்ப நல்ல முத்திரை. பிராண முத்திரை. நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க,
இந்த பிராணமுத்திரை ஒரு 5 நிமிஷம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி தன்னால வந்துடும் உடம்புல. நம்ம வைட்டமின் சாப்பிடுற மாதிரி அவ்வளவு நல்லா எனர்ஜி வரும். இது வந்து கண் நரம்பு, பல்லு நரம்பு எல்லாத்துக்கும் நல்ல ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். இந்த முத்திரையெல்லாம் போட்டா நீங்க பல் டாக்டர்கிட்ட போகவே வேண்டாம். உங்க பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போடணுங்கிறாங்க. காலைல ஒரு 10 மினிட்ஸ், சாயந்தரம் ஒரு 10 மினிட்ஸ். 20 நிமிஷம் போட்டா தான் அந்த முத்திரை வந்து நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். சும்மா 2 நிமிஷம் போட்டுட்டு பல்லு வலி தீந்து போச்சு அப்படின்னா அது அப்படிலாம் தீராது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இந்த ரத்த நாளங்களை எல்லாம் இந்த நரம்பு வழியே கொண்டுகிட்டு போகுது. கொண்டுகிட்டு போய் அந்த நரம்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்துது, பலப்படுத்துது நல்லா. அதுதான் இந்த முத்திரை. அடுத்தது சந்தி முத்திரை. மூட்டு வலிக்கலாம். அது வந்து நடுவிரல் இருக்குல்ல, நடுவிரலும் கட்டை விரலும் லெஃப்ட் ஹேண்ட்ல, மோதிர விரலும் கட்டை விரலும் ரைட் ஹேண்ட்ல. இதுக்கு பேரு சந்தி முத்திரை. தொடையில வச்சுக்கோங்க. இது எல்லா ஜாயினையும் கேட்கும். மூட்டு ஜாயின் எல்லாமே கேட்கும். எந்த மூட்டா இருந்தாலும் வலிச்சிச்சுன்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் போட்டீங்கன்னா போதும். நீங்க நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன முத்திரை தேவையோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீர் முத்திரை வேணா நீர் சூஸ் பண்ணிக்கலாம். மண்ணு முத்திரைனா மண்ணு முத்திரை, ஆகாய முத்திரை, இல்ல பிராண முத்திரை, இல்ல வாயு முத்திரை. ஆனா ஒரு நாளைக்கு 6 முத்திரை தான் போடலாம். நீங்க காலையில ஒரு 5 நிமிஷம் ஒரு முத்திரை போட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் இன்னும் ஒரு 3 முத்திரையை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடலாம். ஓகே, இது வந்து சந்தி முத்திரை. அடுத்தது சிறுநீரக முத்திரை சொல்லி கொடுத்தேன். சிறுநீரக முத்திரைக்கு உங்களுடைய இந்த வலது லெஃப்ட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்டை விரலும் வச்சு நீங்க மண்முத்திரையை போட்டுக்கணும். வலது கையில மண்முத்திரை போடுறீங்க. இந்த மண்முத்திரைக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல இந்த கட்டை விரலால வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டுடைய உள்ளங்கையை அழுத்திட்டு இப்படி வச்சுக்கணும். மத்த 3 விரல் நீட்டி இருக்கணும். இதுவும் நல்லா கேட்கும். இது சிறுநீரக முத்திரை. இதுக்கு பேரு இப்படி போடணும். லெஃப்ட் ஹேண்ட்ல, ரைட் ஹேண்ட் கட்டை விரல் இது ரெண்டுக்கும் நடுவுல இப்படி வச்சு இந்த உள்ளங்கையை அழுத்துறீங்க. அழுத்திட்டு இந்த 4 விரல் பின்னாடி இருக்கணும். ஓகே, இது சிறுநீரக முத்திரை. அப்புறம் பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷருக்கு இந்த நடுவிரலும் மோதிர விரலும் உள்ளங்கையில் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு மத்த 3 விரல் நீட்டி இருக்கணும். அது மாதிரி 2 கையிலையும் பண்ணணும். நடுவிரலும் மோதிர விரலும் உள்ளங்கையை நல்லா டச் பண்ணணும். நல்லா மத்த 3 விரலும் நீட்டி இருக்கணும். இது வந்து ஹை பிளட் பிரஷர். ஒண்ணு சொல்லி தர போறேன். இருதய முத்திரை வந்து எப்படி பண்றேன்னா, இப்ப யாருக்கும் உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த இருதய முத்திரை நீங்க வச்சுக்கிட்டே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவ், வெரி நல்ல எஃபெக்டிவ். ரொம்ப நேரம் வந்து அந்த இருதயத்துக்கு வந்து எந்த கெடுதல் வந்துடாது நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகுற வரைக்கும். இந்த ஆள்காட்டி விரல வந்து நம்ம கேஸ் முத்திரை போடுற மாதிரி இந்த தம்புடைய அடி ரேகையில இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு இல்ல தம்புடைய மிடில் நடுவுல இருக்குல்ல அந்த ரேகையில வைக்கிறீங்க. இப்படி வச்சுக்கிட்டு இந்த 2 விரல் இருக்குல்ல, நடு விரலும் பாம்பு விரலும், அத வந்து இப்படி பிடிச்சுக்கிறீங்க கட்டை விரலால. கட்டை விரல் நுனியும் மோதிர விரல் நுனியும் இந்த நடுவிரல் நுனியும் சேர்ந்திருக்கணும். கட்டு விரல் நுனி, மோதிர விரல் நுனி, அது 3 இப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்கணும். சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் இந்த கட்டை விரலுடைய அடியில இப்படி நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இதை அப்படி வச்சுக்கிறீங்க. இதுதான் வந்து இருதயத்துக்குள்ள முத்திரை. இது வந்து பிளட் பிரஷரையும் கேட்கும்ங்கிறாங்க. சில பேருக்கு வந்து பிளட் பிரஷர் நல்லா குறையுதுங்கிறாங்க இந்த
முத்திரை போட்டாலுமே பிளட் பிரஷர் குறையும். ஏன்னா இருதய சம்பந்தப்பட்டது தானே இது. ஆச்சி அந்த அட இடது கை முத்திரையை மட்டும் கொஞ்சம் காமிங்க பக்கத்துல. இந்த முத்திரையை நீங்க டெய்லி போட்டு அடப்பு இருந்தா கூட சரியாயிருங்க. அதாச்சும் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வச்சுங்க கைய. வலது கை இந்த கட்டை நடுல எட்ஜ், இந்த மோதிர வர எட்ஜ் 3 வந்து நல்ல எட்ஜ்ல இருக்கணும். அந்த முனியில இருக்கணும், நெகக்கண்ணுல இருக்கணும். இப்ப வந்து இந்த டிக் டிக் சவுண்ட் வந்து இந்த இது வழியும் கேட்கும் உங்களுக்கு, இது வழியும் கேட்கும். டிக் டிக் சவுண்ட். இது ரொம்ப நல்ல முத்திரை இருதயத்துக்கு. இதுக்கு பேரே இருதய முத்திரை தான். Thank you ஆச்சி. அப்புறம் வந்து நேத்து அவங்க பேக் பெயின் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, முதுகெலும்புக்கு உள்ள முத்திரை. அது வந்து இப்படி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த இந்த விரல கட்டவர்களுடைய 2வது ரேகை இருக்குல்ல, 2வது கோட்டுல வச்சு அழுத்தி பிடிச்சுங்க. ரைட் ஹேண்ட்ல இந்த மிடில் ஃபிங்கரும் இந்த சுண்டு விரலையும் இந்த ஆள்காட்டு விரலோட சேர்த்துக்கிட்டு இந்த மோதிர விரலும் இந்த விரலும் நீட்டி இருக்கணும். தெரியுதா? லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ஆள்காட்டி விரலும் இது இதனுடைய 2வது ரேகையில இப்படி வச்சுக்கிறீங்க. அது வந்து கட்டவரல் எட்ஜோட இப்படி சேர்த்து பிடிச்சுக்கிட்டு மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டி இருக்கணும். நீட்டி இருக்கணும். எனக்கு நீள மாட்டேங்க, இப்படி இருக்கணும். இது வந்து முதுகெலும்புக்கு அருமையான முத்திரை. முதுகெலும்புல ஏதோ வலிக்குது அப்படின்னாங்களே, எல்லாம் வலிக்கிற இடத்துக்குலாம் போட்டீங்கன்னா முத்திரை. உங்களுக்கு என்னென்ன முத்திரை நீங்க தேவையோ அந்த முத்திரையை நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க. இதுக்கு பேர் ஸ்பைனல் கார்டு முத்திரைன்னு சொல்றாங்க. ஸ்பைனல் இந்த 2 விரல் நீட்டி இருக்கணும் நல்லா. அப்படி அது நமக்கு ப்ராப்ளம் இருந்தா நீட்டாது அந்த விர. தெரியுதுங்களா? இதுல என்ன சந்தேகம் இருக்கா? இல்ல ஆச்சி. ஓகே. நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஆச்சி. இந்த முத்திரையில வேற என்னமா முத்திரையில சந்தேகம் இருக்கா? வேற என்ன கட் பண்ணிடலாம். வேற என்ன உங்களுக்கு என்னமா முத்திரை வேற என்னமா? ஞாபக சக்திக்கு. ஓ, ஞாபக சக்திக்கு பிராண முத்திரை போடுங்க. நான் வேணா கேக்குறேன் இந்த மேடத்தை மறுபடியும் என்ன முத்திரை ஸ்பெஷல் முத்திரை எதுவும் இருக்கான்னு கேக்குறேன். தூக்கத்துக்கு வந்து இந்த கையில லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி வரலும் கட்ட வரலும், ரைட் ஹேண்ட்ல சுண்டு வரலும் கட்ட வரலும், நீர் முத்திரையும் கட்ட வரலும். நீர் முத்திரை, நீர் முத்திரையும் வாயு முத்திரையும். ரைட் ஹேண்ட்ல நீர் முத்திரை போடுறீங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல வாயு முத்திரை போடுறீங்க. அதுதான் தூக்கத்துக்குள்ள முத்திரை. ஆமா. லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கத்துக்குள்ள முத்திரை. சின் முத்திரை, ரைட். சின் முத்திரை, இதுதான் தூக்கத்துக்குள்ள முத்திரை. ஞாபக சக்திக்கு நீங்க சின் முத்திரை போட்டாலுமே ஞாபக சக்தி வருங்கிறாங்க. சின் முத்திரை, பிராண முத்திரை, எந்த முத்திரையும் போடலாம். ஸ்பெஷல் முத்திரை எதுவும் இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஐ திங்க் இதுதான் சொல்லுவாங்க அவங்க கேட்டா. சின் முத்திரை போடலாம் பாங்க, சின் முத்திரை போடலாம். அது போட்டாலும் ஞாபக சக்தி வரும். இல்லாட்டியும் பிராண முத்திரையும் போடலாம். ஓகே ஆச்சி. ஆச்சி தைராய்டு இருக்கா? ஏதாவது தைராய்டு? எதுமா தைராய்டுக்கா? தைராய்டுக்கு பிராண முத்திரை தான். பிராண முத்திரை போட்டீங்கன்னா தைராய்டு மாத்திரையே எடுக்க வேண்டாம். சரி, கம்ப்ளீட்டா சரியா போயிடும். அப்புறம் இப்போ ஒருத்தவங்க இதுல சொல்லிருக்காங்க, இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, வர கொத்தமல்லி, நம்ம மிளகாயில சேர்ப்போம்ல, கொத்தமல்லி விதை, மல்லி. அந்த விதைய வந்து சும்மா பச்சை கொத்தமல்லி விதைய நீங்க முதல் நாள் நைட்டு 1 ஸ்பூன் வந்து ஒரு கப்ல இப்படி போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருங்க. வறுக்கலாம் வேண்டாம், சும்மா பச்சையாவே நல்லா 8 ounce இருக்கணும் தண்ணி. 1 ஸ்பூனை போட்டு தண்ணியை ஊத்தி வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சா தைராய்டு கம்ப்ளீட்டா போயிருங்கிறாங்க.
அது வந்து பிளட் பிரஷரையும் குறைக்குமா. ஓகே எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறாங்க. ஆனா எதை காலையில குடிக்கிறது பாத்துக்குங்க. வரிசையா குடிச்சிட்டே நேரம் இருக்காது இல்ல. மல்லிகை தண்ணி குடிச்சா கேட்குறாங்க. மஞ்சள் தண்ணி குடிக்கிறது. நான்லாம் ரொம்ப நாளா மஞ்சள் தண்ணியும் முருங்கை பவுடர் தண்ணி தான் ரொம்ப நாளா 10 இயர்ஸா நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ரெண்டும் ஜாயின் பண்ணி காலைல எந்திரிச்சேன். அதனாலதான் உங்களை பார்க்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல. நான் தலையெல்லாம் டை பண்றது தம்பி. நமக்கு பண்ண வேண்டாம். முந்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க நான் பரவாயில்ல பண்ணல விட்டுட்டேன். நீங்க மஞ்சள் தண்ணியும் அந்த முருங்கை பவுடர் இருக்குல்ல, அது வந்து கம்பு நாம ஒரு சொல்றாங்க, வயசான காலத்துல கம்பு நாம நடக்கலாம்னா நீங்க முருங்கை சாப்பிடணுமா. முருங்கை டெய்லி சாப்பிட சொன்னாங்க. முருங்கைக்கீரையை பவுடர் சூப் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தா டெய்லி சூப் பண்ணி சாப்பிடலாம். நான் கிடைக்காத சமயத்துக்காக அதை டெய்லி நம்ம சூப் பண்ணிக்கிட்டு சாப்பிடணும். அது ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா நீங்க டெய்லி வந்து கொஞ்சம் போல ஒரு புடி எடுத்து தண்ணியில போட்டு நல்லா சூப் மாதிரி பண்ணி பருப்பு தண்ணி பண்ணி டெய்லி 11 மணிக்கு குடிக்கலாம். முடிச்சுச்சுன்னா குடிக்கலாம். தட்ஸ் வெரி குட். அப்படி முடிஞ்சு பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. தம்பி சொல்ற மாதிரி அது கிடைச்சாலும் உருவணும். அப்புறம் எல்லாத்தையும் அடுப்புல போட்டு வதக்கணும், கொதிக்க வைக்கணும். இது பவுடர்னா அண்ணே அப்படியே போட்டு வதக்கி சூப்பு வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிருங்கண்ணே. உருவெல்லாம் வேண்டாம். அப்படி கொதிக்க வைக்கிறீங்களா? அது ருசியாவே இருக்காது. இல்ல அப்படியே போட்டு கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா அது ஒண்ணுமே ருசி இருக்காது. அதுக்கு பவுடரே போட்டு குடிக்கலாம். அதான் பவுடர் தான். ஆச்சி அந்த 2 பவுடரும் மஞ்சள் தண்ணி ப்ரிப்பரேஷனும் இந்த முருங்கை பவுடர் ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் சொல்லுங்க ஆச்சி. சும்மாமா அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்குல்ல, இந்தியாவுல சின்னமா அந்த ஒரு பிங்க் கலர் ரெட் கலர்ல இருக்கும்ல, அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் எடுத்துங்க மஞ்சள் பவுடர். ஏன்னா டெய்லி சாப்பிடுறதுனால மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து ஒண்ணாவா? ரெண்டையும் சேர்த்து ஒரு வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி குடிச்சிட வேண்டியதான். ஏன்னா இந்த முருங்கை வந்து பச்சை தண்ணியில வந்து கரையாது, கொஞ்சம் கட்டி கட்டியே நிக்கும். முருங்கை பவுடர் மஞ்சள் பவுடர் கரைஞ்சிரும். பண்ணிட்டேன். முருங்கை பவுடர் வந்து தண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல நல்லா கரையுது. இல்லாட்டி கொஞ்சம் அப்படி ஒட்டி திக்கா நீங்க காலையில தைராய்டு இருந்து குடிக்கலாம். ஆனா தைராய்டு சாப்பிட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம். இல்லாட்டி இதை சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தைராய்டு தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மார்னிங் எந்திரிச்சோன்னு தைராய்டு அடிச்சு காப்பி. ஓகே, நவ நம்ம கோயிலுக்கு போறோம். நன்றி. புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? மஞ்சள் விடாதீங்க. எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இது மஞ்சக்காமல வரும், அது வரும், இது வருவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மஞ்சக்காமாலைக்கும் தயாரிக்கிறாங்களாம். அவங்க என்ன பண்றாங்க வந்து எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறான். அவன் அந்த வேலை கிழங்க வாங்கி அரைச்சிட்டு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுல அந்த குர்மின் தான் எஃபெக்ட் ஜாஸ்தி. மஞ்சள் ஆச்சி, குண்டு மஞ்சள், குண்டு குண்டா இருக்கு அந்த மஞ்சளா? மஞ்சள் தான் நம்ம பொங்கல் மஞ்சள். ரைட். கிடைக்கலன்னா விரலி மஞ்சள்.
இப்ப எப்பொழுதுமே நான் பொங்கல் ஊருக்கு வந்துருவேன். இதுல பார்த்தா மூட்டையா விப்பானுங்க அந்த மஞ்சள் கிழங்கு. பொங்கல் கழிச்ச 3ஆம் நாள் தண்ணியில வந்து ஒரு வெந்நீர்ல வந்து ஒரு கொதிக்க வச்சிருவோம். ஏன்னா அதுல கெமிக்கல் எதுவும் இருந்ததுன்னா போறதுக்காக ஒரு பாயில் பண்ணீங்கன்னா அந்த கெமிக்கல் எல்லாம் போயிடும். அது அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடக்கூடாது நம்ம. ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள என்னென்ன மருந்து கொதிக்க வச்சிட்டு அதை எடுத்து அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், சின்னமா நறுக்கிடுவேன். ரவுண்டா ஸ்லைஸா எங்கோட்டு வேலைக்காரமா விட்டு நறுக்க சொல்லிடுவேன். அது சின்னமா நறுக்கிடும். நறுக்கினதுக்கு அப்புறம் அதை நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டு நல்லா காய போட்டுருங்க. காய போட்டு நல்லா காய விட்டு நீங்க மிக்சியில அரைச்சி. ஆனா அது 1 கிலோ எடுத்தீங்கன்னா காஞ்சா 1/4 கிலோவா வந்துடும். அது ரொம்ப சுருங்கி போயிடும், துண்டா வந்துடும். அப்படிதான் காஞ்ச விரலி மஞ்சள் இருக்குல்ல, விரலி மஞ்சள் காஞ்சது, அதையே வாங்கி பவுடர் தட்டிட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கிறது. அதையும் வாங்கி தட்டிட்டு பண்ணலாம். பட் அது கூட கொஞ்சம் இதை விட இது நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுல்ல. சந்தை உங்களுக்கு சாய்ஸ் இருந்தா உங்களால முடியும்னா பண்ணலாம். அதை வாங்கி பண்றதை விட இது வந்து பெஸ்ட். ஃப்ரெஷ் வாங்கி பண்ண இதுவும் அதான் விரலி மஞ்சள் தான். இந்த மஞ்சள் காஞ்சா விரலி மஞ்சள் தான் ஆச்சி. அப்புறம் வந்து அது கலந்து குடிக்கிறது வந்து வார்ம் வாட்டர் தானே சொன்னீங்க? ஆமா. ஏன்னா மஞ்சள் வந்து மஞ்சள் பவுடர் பச்சை தண்ணியிலே கரைஞ்சிடும். அந்த முருங்கை பவுடர் இருக்கு, அது வந்து கரையாது. அதுக்காக வார்ம் வாட்டர். ஓகே ஆச்சி. நீங்க முருங்கை பவுடர் இல்ல வெறும் மஞ்சள் பவுடர் தான் சாப்பிடுறீங்கன்னா நீங்க பச்சை தண்ணியில கலந்து குடிக்கலாம். சரியா. இது வந்து மஞ்சள் வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ். உங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் நல்லா ஈஸியா போகும். கான்ஸ்டிபேஷன்ல நல்லா போயிடும். ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சி மஞ்சள். ஓகே ரெடி. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்குங்க. நல்லா பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சமான கோயிலுக்கு போறீங்க. நல்ல கொடிமரத்தை கும்பிடுறீங்க. அப்படியே பிரகாரமா வர்றீங்க. வந்துட்டு சாமியை பாக்குறீங்க, அம்பாளை பாக்குறீங்க. அப்புறம் தான் பிரகாரம் வர்றீங்க. அப்படியே பிரகாரம் வந்துட்டு கொடி மரத்துக்கு நேர அப்படி கீழே விழுந்து கும்பிடுறீங்க. கும்பிட்டு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. வஜ்ராசனம், பத்மாசனம், சமணம் கொட்டி உட்கார்றதுக்கு பேர் சுகாசனம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி நல்லா உட்காந்துக்குங்க. இஷ்டமான தெய்வத்தை உருவத்துக்கு மத்தியில கொண்டுகிட்டு வாங்க. தெய்வத்துக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், தீபம் பண்ணணும். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கற்பனையிலேயே பண்ணுங்க. நல்லா கண்ணை முடிக்கிட்டு கற்பனையிலேயே பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் நல்லா வைங்க சாமி கிட்ட. நிச்சயமா கேட்பாரு. நீங்க கற்பனையில பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அது 100% சக்சஸ்ஃபுல் ஆகும். வேண்டுதலை நல்லா வைங்க. வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி ஒரு நல்லா கும்பிட்டு அப்படியே வெளியில வாங்க. வந்துட்டு உள்ளங்கை 2 நல்லா அப்படி தேங்க. அப்படியே கண்ணில் வச்சுக்கோங்க. நல்லா கண்ணில் வச்சுட்டு கண்ணை நல்லா முடிச்சு பாருங்க. ஓகே. இப்ப இதை நீங்க படுத்துக்கிட்டே கூட பண்ணலாம். நல்லா ரிலாக்ஸா படுத்துக்கிட்டே கூட இந்த இதை பண்ணலாம். இப்ப படுத்துக்குங்க. நல்லா
காலு கையெல்லாம் நல்லா நீட்டிக்குங்க. நல்லா நீட்டிக்கிட்டு இப்ப நீங்க மனசார சொல்றீங்க, என்னுடைய பாதத்திலிருந்து உச்சந்தலை வரை உன்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன அப்படின்னு நீங்க சொல்லணும். உங்க மனசுக்குள்ள அப்படி நல்லா சொல்லிக்கிங்க. பாதத்தில் இருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. பாதத்தில் இருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு நல்லா மனசார வேண்டுங்க. உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க ஒவ்வொரு பார்ட்ஸா சொல்லி சொல்லி வரலாம். என்னுடைய கால்கள் நன்றாக இருக்கின்றன, என்னுடைய நீ நன்றாக இருக்கிறது, என்னுடைய தொடை நன்றாக வேலை பார்க்கிறது, என்னுடைய இடுப்பு நன்றாக, ஒவ்வொரு பார்ட்ஸா சொல்லி சொல்லி போகலாம். நேரம் இல்லைன்னா நீங்க இப்படி சொல்லலாம், பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் பொதுவா சொல்லிடலாம். இறைவா உனக்கு நன்றி அப்படி சொல்லுங்க. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு மனசார மனசுக்குள்ள நல்ல இறைவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கோங்க. நன்றி. அப்புறம் turn on your left side, you can get up. Okay, thank you very much. See you all on Monday. Thank you ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றிமா, நன்றி. நாளைக்கு ஹாலிடே ஃபார். ஓகே, பை பை. நன்றி ஆச்சி. பாய்ப்பா, பாய்ப்பா தம்பி, பாய். Thank you சண்முகம், thank you so much பா. தேங்க்யூ ஆச்சி.